சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வாசிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற நாம் உண்மையாக விரும்பினால் நாம் மரிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை கெடுக்கும் பாவ சுபாவத்திற்கு மரிக்காவிட்டால் அவருடைய ஜீவன் நமக்குள் வராது. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவரை விசுவாசிப்பது மற்றும் அவரை அறிவது என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக நான் விசுவாசிக்கிறேன் போன்ற சில வார்த்தைகளை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க விரும்பும் ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் அலட்சியமும் அஜாக்கிரதையும் தான். தேவனை பொறுத்தவரையில் அவர் தம்முடைய குமாரனில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது நாம் நினைக்கும் அனைத்தையும் குறிக்கிறது. கோட்பாட்டளவில் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்முடையவை என்றாலும் அவற்றை நாம் நடைமுறை வழியில் அனுபவிப்பதாக தெரியவில்லை. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நாம் போதுமான நேரத்தை செலவிடுவதில்லை. அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக அதை தியானிப்பதில்லை. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதில் பிதா பிரியமாயிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முழங்காலிலிருந்து ஜெபத்துடன் வேதத்தை வாசிப்பதன் மூலம், வார்த்தையை படித்து ஆழமாக தோண்டி எடுப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.